இதில் நனைந்து மகிழ்வோம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம். உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. எனது பேர் வேலாயுதம். நான் ஸ்ரீலங்காவில் கண்டி, அதாவது மலை பிரதேச தலைநகரம் சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 28 வருடங்களாக நான் ராஜயோக தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். எனது வயது 72. நான் மருந்து தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிறேன். தற்சமயம் விநியோகம் செய்கிற எங்கள் தகப்பனாரால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி 78 வருஷம் ஆகுது அது ஆரம்பித்து. அதுக்கு சேர்மனாக செயல்பட்டுருக்கேன். அங்கே 80 பேர் தொழில் புரிகிறாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு நல்ல சீரான நிலையில் செயல்படுறதுக்கு இந்த ராஜயோக தியானம் உதவி இருக்குது. என்னுடைய ஸ்டேஜ் அவங்களுக்கு ஒரு குடும்ப உணர்வை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாத எல்லாருமே ஒருவருக்கொருவர் நல்ல சீரான நிலையம் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால் அந்த ஸ்தாபனம் பல வெற்றிகளை அடைஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தா, நான் இந்த சின்ன வயதில் எங்கள் அப்பா நான் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு விரும்பினார். அப்போ அங்கே எனக்கு அட்மிஷன் டெஸ்ட் வச்சாங்க. அதில் நான் 2 சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் பண்ணிட்டேன். ஒன்று ஆங்கிலம், அடுத்தது அரித்மெட்டிக். அதுக்கு எனக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கு கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவாரா இருந்தால் அவருக்கு ஒரு சீட் இருக்குது எங்களுக்கு, அதை கொடுக்கலான்ட்டு. அப்போ நான் கிறிஸ்டியானிட்டி 10 வருஷம் ஃபாலோ பண்ணேன். அந்த 2 பாடங்களுக்கும் எனக்கு விசேஷ பயிற்சி கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு நடந்த தேர்வில் நான் அந்த 2 பாடத்துலேயும் பரிசு வாங்கினேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ அந்த நேரத்தில் நான் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நிறைய பயிற்சி பண்ணேன். தாயும் தகப்பனும் நம்மளுக்காக ரொம்ப முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதோட கடவுள் நம்பிக்கை. எங்கள் அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான இது. ஏன்னா நான் இஸ்லாமியர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். பௌத்தர் ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். உங்களை எல்லா மதக்காரங்களோடையும் நான் பழகுவேன். அப்படி இருக்கிற நேரம் மேற்படிப்புக்காக இந்திய ஹைகமிஷன் மூலமாக இந்தியாவில், வட இந்தியாவில் அட்மிஷன் கிடச்சி அங்கேயும் நல்ல வெற்றி அடைஞ்சேன். பாம்பேயில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இலங்கையில் போய் ஜிஎஸ்கே நிறுவனத்தில் அந்த மருந்து தயாரிக்கிற பொறுப்பை சிறப்பாக 10 வருஷம் செய்தேன். அதுக்கு அவங்க என்னை டிரெக்டர் ஆக்குனாங்க. அதோட இங்கிலாண்டில் போய் 1 வருஷம் இருக்கணும்னாங்க. அந்த நேரத்தில் தான் தகப்பனார் இந்த தன்னுடைய கம்பெனியை பார் எடுக்க சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. அதன்படி 38 வருஷம் அந்த கம்பெனியில் இன்றைக்கு வரைக்கும். அதுக்கு முதல்ல 10 வருஷம் ஜிஎஸ்கேவோட, எல்லாம் மொத்தம் 48 வருஷம் சேவை செஞ்சுருக்கின்றேன். இந்த தியானத்துக்கு வந்தது எப்படின்னா, நான் அந்த முயற்சின்னு சொன்னேன் இல்லையா ஆரம்ப காலத்தில், அதனால் எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்து இறுதியில் 40 வயதாக இருக்கையில் ரொம்ப நம்ம தியானத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி ரொம்ப நல்ல ஒரு குணங்கள் நிறைந்தவராக இருந்தார், தெய்வீக குணங்கள். அவருக்கு திடீர்னு கேன்சர் 6 மாதத்திலேயே இறந்துட்டாங்க. அப்போ அந்த கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் யாருங்கிறதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கலை. அதனால் எல்லா இடங்களையும் போய் அதை பற்றி ஆராய்ஞ்ச போது வேதாத்ரி மகரிஷியுடைய தியானத்தை இந்திய ஹைகமிஷன் மூலமாக தெரிஞ்சுக்கொண்டு அதையும் கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பார்த்தேன். ஒரு நாள் தகப்பனார் எனக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுத்தாரு. தீதி நிர்மலா கண்டியில் இந்து மாமன்றத்தின் அழைப்பேற்று ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்கன்ட்டு.
கட்டாயம் போகணும், ஏன்னா அவங்க ஒரு டாக்டர், அப்போ நல்ல ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் நான் தொழில்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த இதனால அதை மறந்துட்டேன். ஆனால் நாள் வந்து சாயங்காலம் எங்கள் தகப்பனார் பேசி சொன்னார், அந்த தீதி டாக்டர் நிர்மலாங்கிறவங்க வரலையாம், ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க அன்றைய நிகழ்ச்சி நடக்கிற நாளே போக வேண்டி வருது அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது செய்ய முடியுமா, மறுநாளைக்கு டிக்கெட்டை மாற்ற முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது தகப்பனார் என்கிட்ட உதவி கேட்பார். உடனே நான் வந்து அவர் பிரதர் இன்சார்ஜாக இருந்தவர் பிறகு பேசினார், அவர் விவரங்கள்லாம் சொன்னார். நான் உடனே அவரை லைனில் இருக்க சொல்லிவிட்டு, எனது நண்பர் ஒருத்தர் அந்த ஏர்லைன் கம்பெனியில் பெரியவராக இருந்தார், அவருக்கு பேசின உடனே அவர் உடனே சொன்னார், இந்த சீட்டை நான் ஏற்பாடு பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லி. மறுநாள் போய் மாற்றிட்டு தீதி வந்தாங்க அந்த நிகழ்வுக்கு. அதுலேயே எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக இந்த இது நடந்துச்சு, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. கட்டாயமாக போகணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன் வேலையில் சுறுசுறுப்பாக இருந்ததில். அப்புறம் துணைவியார் பேசி சொன்னாங்க, நான் தான் பூச்செண்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் கட்டாயம் என்னை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ நான் கூப்பிட்டு போகல, நான் அங்கே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலை தாண்டி போகல சொன்னேன், நாங்கள் அங்கே அடிக்கடி போகிறது. அப்போ சொன்னேன், இன்றைக்கி ஏதோ நடக்க போகுது இந்த நிகழ்வில், ஏன்னா ஏதோ ஒரு உணர்வு என்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம அந்த வர்ற அந்த விசேஷ தீதியை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நிகழ்ச்சியில் போய் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த அங்கே இருந்த சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப அன்போடு வரவேற்று உபசரணை பண்ணாங்க. தீதியை ப்ரோக்ராம் செய்யும் பொழுதே அவங்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது இந்த தெய்வீக அழைப்பு மாதிரி, ஏதோ தேடின ஒருவர் கிடைச்சிட்ட மாதிரி. அப்போ நான் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தீதிகிட்ட போய் சொன்னேன், கண்டியில் ஒரு நிலையம் ஆரம்பிக்கணும், உடனே அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு சகோதரர் அனுப்புனாங்க. அன்று தீர்மானம் எடுத்தோம். தாதி பிரகாஷ்மணிக்கு என்ன லெட்டர் ஒன்று அனுப்ப சொன்னாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி அனுமதி எடுக்கணும். அப்போ தாதி பிரகாஷ்மணி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஞானத்தை கைவிடக்கூடாது, அப்படியா இருந்தால் நீங்கள் நிலையம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சத்தியத்தை நான் இன்றைக்கு வரைக்கும் இல்லை, என்றைக்குமே கடைப்பிடிப்பேன். அந்த உணர்வோடு நல்ல மும்முரமாக செயல்பட்டோம். 77 நாளில் சுவாமி சச்சிதானந்தா அவருடைய ஒரு தபோவனம்னு சொல்லக்கூடிய ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தை எடுத்து சீரமைச்சு அதை வந்து தாதி ஜாங்கி வந்து திறந்து வச்சாங்க. ஆரம்பத்தில் நிர்வைபாய் வந்து அவங்களுக்கு உடல் சுகவீனமாக இருக்கிறதுனால அவங்க வர முடியாது அப்படின்னு எழுதியிருந்தார். நான் பிறகு என்ன செஞ்சேன்னா, அந்த படங்கள்லாம் எடுத்து ஒரு இன்விடேஷன் மாதிரி செஞ்சு அனுப்புனேன் அவங்களுக்கு. லண்டனில் தாதி இருந்தாங்க, அவங்க அதை பார்த்த உடனே பெல் போட்டிருந்தாங்க, கட்டாயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து நிறைய, கிட்டத்தட்ட 65 பேர் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த நாட்டுக்கு சேவைக்காக வந்திருக்கிறாங்க. அதில் வராதவங்க யாருமே கிடையாது. தாதி பிரகாஷ்மணி, தாதி குல்சார், தாதி ஜாங்கி பலமுறை வந்திருக்காங்க. தீதிமார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, சரளா தீதி மற்றும் மோகினி தீதி, ஜெயந்திபேன், மீரா சகோதரி வந்து இலங்கை சேவைக்காக கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் பலமுறை வந்து அதன் வளர்ச்சிக்காக ஒரு ஊந்துகோலாக செயல்பட்டாங்க. அதன் பலன் தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்த இந்த இது ஒரு விசேஷமான இது என்னென்னா, 1980 தான் முதல் பாரத நாட்டிலிருந்து தாதி ஜாங்கியோடைய குழு ஒன்று, அதாவது ரோசி பேன்ஜி, லக்ஷ்மி பேன்ஜி, கலாவதி பேன், அன்னபூர்ணா பேன், சாந்தா பேன், இப்படி 10 பேர் கொண்ட குழு ஒன்று இலங்கைக்கு போய் 3 வருடங்கள் அங்கே செயல்பட்டாங்க. பல இடங்களுக்கு விஜயம் செஞ்சாங்க. ஒரு சின்ன ஒரு அறையில் தான் இருந்தாங்களாம். இதெல்லாம் எனக்கு இவங்களே தான் சொல்லியிருக்காங்க. இந்த மூத்த சகோதரிகளோட நான் நெருக்கமாக இருந்தேன். அப்போ பாபா வந்து அவங்களெல்லாம் பயன்படுத்தி பல இடங்கள் விதை போட்டார். இன்றைக்கு வந்து வளர்ச்சி கிட்டத்தட்ட 150 வகுப்புகள் நடக்குது, 20க்கு மேலே நிலையங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் அந்த தபஸ்யா. பிரம்ம பாபா செஞ்ச தபஸ்யா வந்து மூத்தவர்கள் மூலமாக பரவி இருக்கு. பல இடங்கள்லையும் உலகம் பூரா பரவி இருக்கு. பாரத நாட்டிலேருந்து
ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை தான் இன்றைக்கு இவ்வளவு விஸ்தீரம் அடைஞ்சிருக்குது. அதுக்கு நான் என்றைக்குமே ரோசி பேஞ்சிக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து தாதி ஜாங்கி கூட அவங்கள ரொம்ப புகழ்ந்தாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சதுனால சேவை வளர்ந்துருக்குன்னு சொல்லி. 1995 நான் முதல் முறை மதுபன்ஸ் போய் தாதி பிரகாஷ் மணியை சந்திக்கிற பொழுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. 1938ஆம் ஆண்டு சந்திரமணி தாதியை பிரம்ம பாபா அனுப்புனாராம். முதல் நம்ம இலங்கையில் தான் நம்ம சேவை ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க போயிட்டு பல இடங்கள்லையும் சுற்றி பார்த்துட்டு பாபா சொல்லியிருந்தாராம், கண்டிலையும் ஒரு நிலையம் ஆரம்பிக்கணும், முதல் அங்கெல்லாம் விஜயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லா இடம் போயிட்டு இன்னும் ஒன்றும் சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் சந்தித்த போது தாதி பிரகாஷ் மணி சிரிச்சிட்டே சொன்னாங்க, பாருங்க அப்போ பாபா சொன்னது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. தாதி ஜாங்கியோட நான் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கேன். அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு பல அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன பயிற்சி என்னன்னு சொன்னால், எந்த நேரம் என்னை கேட்டுக்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தொழிலில் இருக்கிறீங்க, நிறைய வேலைப்பளு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், மற்றும் பலவிதமான சூழல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். அதுவும் இலங்கையில் இந்த நேரமும் ஏதாவது போராளிகளுடைய இதுகள்னால கட்டுப்பாடுகள் நிறையா இருக்கும். போக்குவரத்து கட்டுப்பாடுகள், பல பரிசோதனைகள், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். சுதந்திரமாக வெளியில் போக முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ தாதி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி சொன்னாங்க. எப்படி தியான இதுகள்லாம் ஆரம்பிக்கிறது, எப்படி அந்த உலக அமைதி தியானம் மற்றும் கூட்டு தியான பயிற்சிகள் இதெல்லாம் எப்படி செய்கிறது, எப்படி நம்ம மற்ற மதக்காரங்களோட தொடர்பு ஏற்படுத்துறது, எப்படியான நிகழ்ச்சிகளை நம்ம உருவாக்கணும், எல்லாத்துக்குமே வழி காட்டினாங்க. அதனால் எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சிக்கு ரொம்ப லேசான ஒரு முறையில் நாங்கள் பெரிய சுமையை சுமக்க வேண்டியிருக்கல, ரொம்ப லேசாகவே எல்லா வெற்றியும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதில் விசேஷமான பல விஷயங்கள் இருக்குது. நான் முதல் முறையில் ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது கண்டியில் முதல் முறை அவங்க தாதி வந்தபோது நான் நல்லா பாபா சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்த ப்ரோக்ராம் படி நான் எம்சியாக கடமையாற்றினேன். ஆங்கிலத்தில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இறங்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நேரத்தில் இலங்கைக்கு பொறுப்பாக இருந்த பிரதர் ஜெகா என்கிட்ட வந்து மேடைக்கு பின்னுக்கு வந்து சொன்னார், நீங்கள் வந்து தாதி சொல்கிறாங்க உங்களை இந்த நாட்டு பாஷையில் பேச சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த நாட்டு பாஷையில் மேடையில் பேசினதே கிடையாது, அதோட இங்கே நிறைய முக்கிய பிரமுகர்கள் நிறையா இருக்கிறாங்க, அப்போ ஏதாவது ஒரு தவறு விட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை தாதி சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ தாதியை பார்த்தேன், அவங்க என்னையே பார்க்குறாங்க, தெரியும் திருஷ்டி கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் எண்ணம் வந்துச்சு, சரி பாபா செய்ய சொல்கிறாரு செய்வோம் அப்படின்ட்டு போயிட்டு பேசினேன். அதான் எனக்கு தடவை நான் சிங்களத்தில் மேடையில் பேசினது, சிங்கள பாஷையில். அப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப பாராட்டு தெரிவித்தாங்க. குறிப்பாக தாதி ஜாங்கி கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப ஒரு விசேஷமான வாழ்த்தெல்லாம் கொடுத்தாங்க, நீ வந்து இப்படி வருவ அப்படின்னு சொல்லி. அப்போ காரணம் அவங்க சொன்னதை செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க, ஹாஜி சொன்னது பாருங்கள் எல்லாருமே இப்போ அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. அதுலேருந்து இப்போ நான் சிங்களத்தில் நான் எல்லா இடமுமே நல்லா நிகழ்ச்சிகள் தான் பேச முடியும், சேவையும் செய்ய முடியும். இந்த பேட்ச் கூட தாதி ஜாங்கி கொடுத்த பேட்ச் தான். நான் வந்து நிலையங்களில் தங்கி இருக்கலை, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இன்றைக்கும் இந்த கம்பெனியில் சேமனாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா சேவைகளையும், இலங்கை நாட்டில் நடக்கிற எல்லா சேவைகளையும் என்னுடைய பங்கை வந்து ஏதாவது ஒரு வழியில் நான் உதவி செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வகுப்பும் நடத்துவேன், முரளி கிளாஸ் நடத்துவேன். அதே மாதிரி நிலையங்களுடைய பாலனைக்காக என்னென்ன செய்யணுமோ, பாரிய நிகழ்ச்சிகள், தாதிமார்கள் வர்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் ஒரு முக்கிய பாகம் எடுத்து செய்திருக்கிறேன். எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு சொன்னால், என்னுடைய தொழிலில் கூட எந்த விதமான சுமையும் இல்லை. ஏன்னா ஆன்மீகத்தை ஆழமாக பதிச்சிட்டதுனால பாபாடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய கம்பெனியுடைய ஒரு தட்டில், அதாவது 4 மாடி கட்டடம், அதில் மேலே வந்து ஒரு ஆடிட்டோரியம், 150 பேர் அமரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் உருவாக்குனேன் 2008. அப்போ இருந்து ப்ரொஃபஷனல்ஸுக்காக வெள்ளிக்கிழமைகளில் நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அதன் மூலமாக ஒரு பேங்க் மேனேஜராக இருந்த ஒரு லேடி, அதாவது ஒரு தாயார், அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். அவங்க ஹஸ்பண்ட் வந்து தொழிலில் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதனால் அவங்க பூர்வீக ஒரு கிராமம் பக்கத்தில் இருந்துச்சு,
அங்கே அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, 5 ஏக்கர் நிலம். இவங்களுடைய வருமானத்தில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதுக்கு பிறகு 7 நாள் பாடம் எடுத்து இன்றைக்கு ரொம்ப பல வெற்றிகளை அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் வந்து குடிப்பழக்கம் இருந்துச்சு, பணம் பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவர் ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு மீரா சகோதரி வந்த நேரம் அவர் வந்து கார்லேயே தான் இருப்பார், ஹாலுக்கு வரமாட்டார். காலையில் பிள்ளைங்கள்லாம் முரளி கிளாஸ்க்கு வருவாங்க, இந்த நிலையத்தில் இருக்கிற முரளி வகுப்புக்கு வந்துட்டு தான் போவாங்க, அவர் கார்லேயே தான் இருப்பார். அப்போ அன்றைக்கு பார்த்து அழைப்பு கொடுத்தோன்னே வந்துட்டார். அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, அவர்கிட்ட இருந்த இந்த பல வெளிநாட்டு மதுபான பாட்டில்லாம் வச்சுருப்பாங்கள்ல வீடுகளில் சேர்த்து அழகுக்கு, எல்லாத்தையும் புதைச்சிட்டாரு. வீடியோஸ் இருந்தது, சிடிஸ்லாம் வந்து. இன்றைக்கி அவரும் முன்னோடியாக செயல்படுறாரு. அந்த குடும்பத்தில் அந்த 3 குழந்தைகளும் வந்து நல்லா படிப்பில் தேர்ச்சி பெற்று, கடைசி குழந்தை கூட சென்ற வாரம் ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, 14 வயசு குழந்தை. எல்லா விதத்துலேயும் அவங்க தாய் தகப்பனுக்கு அந்த நிலத்தில் விவசாயத்துக்கும் உதவுறாங்க, படிப்புலையும் சிறப்பாக வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பாபாடைய மேஜிக்னு சொல்லலாம். எனக்கு வந்து இது இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேரோட வெற்றியில் நான் அந்த உணர்வை கண்டிருக்கேன். அதாவது பாபாடைய பிரசன்னம். நம்ம பாபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, நான் வந்து எனக்கு எல்லாத்துலேயும் முதலாவதாக பாபா தான். எனக்கு என்னுடைய ப்ரையாரிட்டி வந்து பாபா தான். தொழில் நேரம் கூட ஒரு முக்கியமான கேஸ், கோர்ட் கேஸ், அதுக்கு வந்து லாயர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க சனிக்கிழமையில். அந்த நேரம்லாம் முக்கியமான மூத்த சகோதரர்கள் வந்து ஏதாவது சேவைக்காக போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் லாயர்கிட்ட கேன்சல் பண்ணி ஒரு கேஸில் வந்து அவங்களுக்கு அந்த கேஸுக்கு தயார் பண்ணவே முடியல. கடைசியில் தயார் பண்ணணும் உட்கார நேரமும் அவங்களால அந்த கேஸை எப்படி, இத்தனைக்கும் நம்மளுக்கு வர வேண்டிய காசு 40 லட்சம், அவங்க வந்து தப்பான வழியில் அதை கொடுக்கலை எங்களுக்கு. அதை நாங்கள் வந்து சிஐடி மூலமாக பெற்றுக்கொண்டோம். பிறகு நாங்கள் வந்து குற்றம் செஞ்சதாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடைசியில் அவர் வந்து சொன்னார், நம்மளால் முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டாரு. அப்போ நான் கடைசியில் யோகாலே தான் இருந்தேன் த்ரூ அவுட், கிட்டத்தட்ட 1 வருஷம். ஒரு நாள் சனிக்கிழமை அன்றைக்கும் மீட்டிங் நடந்துச்சு அவரோட. மறுநாள் காலையில் அமிர்த் வேலாவுக்கு போயிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அமிர்த் வேலைக்கு சென்டருக்கு போயிடுவேன். 2:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன் நான், எங்கே இருந்தாலும் சரி. அப்போ இவர் வந்து 5:30 மணியை போல் கால் பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு கால் பண்ணி, இன்றைக்கி நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன், லாயர் சொல்கிறாராம். எனக்கு யாரோ எழுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பழைய கேஸுகள்லாம் இருக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தேன். அதில் பம்பாயில் நடந்த ஒரு கேஸ் பார்த்தோன்னே இந்த கேஸை இதை செய்யலாங்கிற ஒரு இருக்குது. ஏன்னா மறுநாள் நாங்கள் வந்து ஆன்சர் ஃபைல் பண்ணணும், ஒன்றுமே நடக்கலை வேலை. அப்போ உடனே என்னை வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், 9 மணி வரைக்கும் எனக்கு வர முடியாது, அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்றைக்கு எல்லாம் தயார் பண்ணி கேஸும் வெற்றி அடைஞ்சோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பாபாவுடைய அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம சுயமுயற்சியில் விட்டு கொடுக்காம நம்ம செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை காணலாம். நான் அதுக்கு செய்கிற ஒரு சின்ன பயிற்சி, ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு நேரம் இருக்காது. இந்த தாதி சொல்லியிருக்கிற ட்ரில், அது ஒரு 30 செகண்டாக இருக்கலாம், 1 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், இல்லாட்டி கூட நேரமாகவும் இருக்கும். நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வேன், எதுலேயும் வந்து பின்வாங்க மாட்டேன். எல்லா நிகழ்ச்சிகளையும், தியான நிகழ்ச்சிகள், மற்றது சேவைகள், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. அதனால் இன்றைக்கு கூட கம்பெனி வந்து ரொம்ப நல்ல முறையாக நடக்குது. இந்த மாதிரி இன்றைக்கி இலங்கை நாட்டில் சிறப்பான சேவை விருத்தி அடைந்து பல பேருக்கு, பல சமூகத்தில் உள்ள பல மற்ற மதக்காரங்களுக்கு கூட இந்த ஞானம் போய் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு, கொரோனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. பொருளாதார நெருக்கடியில் உணவு கூட கிடைக்கல, நிலையங்களுக்கெல்லாம் கூட கஷ்டம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட பாபாட குழந்தைகள் யாருக்கும் பெரிய பாதிப்பு கிடையாது.
பொதுமக்கள் எடுத்தா உணவு இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க முடியுங்கிற நிலைமையில அவங்க பழங்களில் தான் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் வாழைப்பழம், கொய்யாப்பழம், இல்லாட்டி பலாப்பழம், இல்லாட்டி பப்பாளி, இந்த மாதிரி தான். அரிசி கூட தட்டுப்பாட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீராகி வருது. இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து இந்த அறிமுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, குறிப்பாக ஏழைகள். அதனால் இந்த சூழ்நிலை எல்லாமே பாபா புதுசாக ஒன்றும் நம்ம ஆராய வேண்டியதில்லை. எல்லாமே பாபா சொன்ன விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நேரமும் பொண்ணானது. நேரம் நிறையா நான் வந்து சொன்ன நேரத்தோட கூட தான் பேசிட்டேன். ஓம் சாந்தி.